ஹாய், நான் அக்ஷரா. இன்றைக்கி நான் வந்து ஒரு டே இன் மை லைஃப் வீடியோ தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இது ஒரு கேஷுவலான ஒரு ஃபன் vlog-ஆக இருக்க போகுது. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். என்னோடய பேஸ் மேக்கப்புக்கு நான் வெறும் கன்சீலர் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறேன். இது மெப்ளினோட ஃபிட் மீ கன்சீலர். என்னோடய ஸ்கின் கேருக்கு வெறும் மாய்ஸ்சரைசர் அண்ட் டிண்டட் சன்ஸ்க்ரீன் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து என்னோடய எவ்ரிடே மேக்கப். ஸோ கேஷுவலாக எங்கேயாவது வெளில போகணும்னா இந்த மேக்கப் தான் நான் எப்போவுமே அப்ளை பண்ணிட்டு போவேன். ஏன்னா இதோட பேஸ் வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும், நல்லா லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும். நெக்ஸ்ட் நான் வந்து காம்பேக்ட் வச்சு இதை செட் பண்ண போகிறேன். இது மெப்ளினோட ஃபிட் மீ காம்பேக்ட் பவுடர். இல்லை நான் எவ்ரிடே பேசிஸ்க்கு யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் தான், அதனால் அஃபோர்டபுளாக இருக்கும் அண்ட் நல்ல லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும். நெக்ஸ்ட் நான் வந்து ஹைலைட்டர் அப்ளை பண்ண போகிறேன். இது ஸ்விஸ் பியூட்டியோட குஷன் மூஸ் ஹைலைட்டர். இது அப்படியே ஸ்கின்ல மெல்ட் ஆகிற மாதிரி இருக்கும் இந்த ஹைலைட்டர். அண்ட் இதுவே நான் வந்து ஐஷேடாகவும் யூஸ் பண்ணுவேன். இதில் 5 ஷேட்ஸ் வரும், என்கிட்ட 5ம் இருக்குது. ஆனால் நான் அதிகமாக யூஸ் பண்ணுறது 2 and 3 மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ நான் அப்ளை பண்ணுறது 3. ஸோ நெக்ஸ்ட் நான் வந்து ஐப்ரோஸ்லாம் ஃபில் இன் பண்ணிவிட்டு அண்ட் கொஞ்சமாக காஜில் எடுத்து லைன் மட்டும் ட்ரா பண்ணுறேன். அண்ட் கையிலேயே நல்லா ஸ்மச் பண்ணி விட்டுருவேன். பார்க்குறதுக்கு நல்ல ஒரு சாஃப்ட் ஸ்மோக்கி ஐலைனர் மாதிரி இருக்கும். ரொம்ப ஓவர் த டாப் ஐ மேக்கப் இல்லாமல் எவ்ரிடேக்கு இது வந்து நல்லா சூப்பராக இருக்கும். ஒரு 30 செகண்ட்ஸ் கூட ஆகாது. ரொம்ப சிம்பிள் அண்ட் குவிக்கான ஐ மேக்கப் இது. ஃபினிஷ் பண்ணுறதுக்கு நான் வந்து மெப்ளினோட லேஷஸ் சென்சேஷன் மஸ்காரா யூஸ் பண்ணுறேன். ஸோ இது நான் வந்து அப்பர் லேஷஸ் அண்ட் லோவர் லேஷஸில் நல்லா கோட் பண்ணிக்கிறேன். இதுதான் என்னோடய கோ டு மேக்கப். மாடர்ன் ட்ரெஸ்ஸுக்கு இந்த மாதிரி மேக்கப் ஸ்டைல் தான் நான் யூஸ் பண்ணுவேன். நான் வந்து ஒரு பிளாக் டிஷர்ட், அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு புல் ஓவர் வேர் பண்ணியிருக்கேன், அப்புறம் ஜீன்ஸ். அவ்வளோதான், சிம்பிளான லுக் தான் இது. அண்ட் லாஸ்ட்டாக லிப்ஸ்டிக்கு நான் வந்து ரெப்லானோட இந்த லிப்ஸ்டிக் எடுத்திருக்கேன். அதோட ஷேட் நம்பர் வந்து 423. அண்ட் அந்த வீடியோவில் யூஸ் பண்ண எல்லா ப்ராடக்ட்ஸும் உங்களுக்கு அமேசானில் அவைலபிளாக இருக்கும். நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பார்லையும் லிங்க்ஸ் எல்லாம் கொடுத்துறேன், செக் பண்ணிக்கோங்க. அமேசானில் வாட்டர் ப்ரிஃப்ரெஷ் சேல் போய்ட்டுருக்கு. 50 to 80% வரைக்கும் ஆஃப் இருக்கும் டாப் பிராண்ட்ஸில். ஸோ செக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஹேண்ட் பேக்குக்கு இது தான் நான் வந்து கேரி பண்ண போகிறேன். என்னோடய ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் ஆகுது. நானும் என்னோடய ஃப்ரெண்டும் வந்து மூவி பார்க்கலான்னு பிளான் இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் EA மால் தான் வந்து போயிருந்தோம். எப்போவுமே ஃபேஸ் டைப் பண்ணியிருப்போம். ஸோ அதனால் ஹேர் எல்லாமே கலைஞ்சிரும், ஃபோட்டோஸ்லாம் எடுக்கனால. ஸோ அதனால் நாங்கள் ஃபஸ்ட்டு போனது வந்து ரெஸ்ட் ரூமுக்கு தான். அங்கே ஹேர்லாம் வந்து செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லிப்ஸ்டிக் வந்து நான் சேஞ்ச் பண்ணியிருந்தேன். ஏன்னா அந்த லிப்ஸ்டிக் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபேஸ் டைப் பண்ணியிருக்கும் போதே போயிடும்னு எனக்கு தெரியும். ஸோ அதனால் தான் நான் இன்னொரு லிப்ஸ்டிக் அப்ளை பண்ண போகிறேன். இது லவ் எர்த்தோட லிப்ஸ்டிக். நானும் என்னோடய ஃப்ரெண்டும் நல்லா ஃப்ரெஷ் ஆகிட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து ஷாப்பிங் பண்ண போயிட்டோம். இது வந்து மினிசோக்கு போயிருந்தோம். எல்லா ஐட்டம்ஸுமே ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் கொஞ்சம் வந்து காஸ்ட்லியாக இருந்தது மினிசோவில். அண்ட் நான் வந்து வாங்கினது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பேசிக் ஐட்டம்ஸ் தான். இந்த காட்டன் பேடும் அதுக்கப்புறம் ஹேர் பேண்டும் வாங்கியிருந்தேன். அண்ட் நெக்ஸ்ட் நாங்கள் வந்து ஃபுட் கோர்ட்டுக்கு போயிட்டு ஒரு நார்த் இண்டியன் மீல்ஸ், அதுக்கப்புறம் தவா புலாவ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தா. எங்களோட ஷோ வந்து 1:15 ஷோ. ஸோ அதனால் லஞ்ச் சாப்பிட முடியாது. அதனால் ஃபுட் கோர்ட் போயிட்டு சாப்பிட்டுட்டு தான் நாங்கள் வந்து படத்துக்கு போயிருந்தோம். ஏன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு தேட்டர் போயிட்டோம். அண்ட் அப்போவே 1:10 ஆச்சு. 1:15க்கு எங்களுக்கு ஷோ. ஆனால் நாங்கள் கரெக்ட் டைம் போயிட்டோம். நிறைய மாலில் போய் பார்க்க முடியல படத்துக்கு முன்னாடி, ஏன்னா நாங்கள் சாப்பிட்டுட்டு போகிறதுக்கே கரெக்டாக ஆகிடுச்சு. அண்ட் நாங்கள் போகிற மூவி வந்து ஆப்சஷன் மூவி. ஸோ ரொம்ப ஹைப் இருந்துச்சு அந்த படம். ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு தான் போயிருந்தோமே. மூவி பற்றி சொல்லணும்னா என் ஃப்ரெண்டுக்கும் எனக்கும் அவ்வளோவா பிடிக்கவே இல்லை. ஏன்னா இதை விட நல்ல படம்லாம் பார்த்துருக்கேன். இது வந்து ஒன்றுமே இல்லாத மாதிரி தான் இருந்தது. படம் பார்த்துட்டு வந்து அந்த மால்லேயே வந்து நிறையா இந்த கம்மல் இதெல்லாம் வந்து போட்டிருந்தாங்க ஸ்டால் மாதிரி. அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதே ஃப்ளோரில் கேமிங் ஜோன் இருந்தது, அங்கேயும் போனோம். கேம் விளாடலாம் போல, சும்மா பார்த்துட்டு வந்தோம். ஏன்னா எல்லாம் லைட்டெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். சின்ன சின்ன பசங்களாம் நல்லா விளாடுவாங்க. லாஸ்ட் டைம் வந்து என்னோட இன்னொரு ஃப்ரெண்டோட வந்து எங்கள் வாஃபிள் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன், நல்லா இருந்தது. ஸோ அதனால் தான் இவ்வளோ கூப்பிட்டு போய் எங்கள் வாங்கி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு போயிருந்தோம். நல்லா இருந்தது. நான் வந்து ஒரு சாக்லேட் வாஃபிள், டார்க் சாக்லேட் வாஃபிள் வாங்கினேன். அவள் வந்து மில்க் சாக்லேட் ஒன்று வாங்கியிருந்தா. வாஃபிள் சாப்பிட்டுட்டு கதை பேசிட்டு அப்படியே டைம் பாஸ் பண்ணிட்டுருந்தோம். அண்ட் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஷாப்பிங் பண்ணலான்னு போயிட்டோம். இப்போ எங்களுக்கு ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸை பிடிச்சிருக்குன்னா அது வந்து நாங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்ப்போம். ப்ரைஸ் கம்மியாக இருந்ததுன்னா அங்கே வாங்காமல் அப்படியே வச்சுட்டு வந்துடுவோம். இது மாதிரி நிறைய விண்டோ ஷாப்பிங் பண்ணிட்டு நாங்கள் 2 பேரும் நல்லா ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம். என்னவில் தான் இது இந்த vlog வந்து கம்ப்ளீட் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணலாம். இதுதான் என்னோட ஐடி. இனி என்னோட சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க. இந்த மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு ரெட் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அண்ட் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அக்ஷரா. பை.